அனைவருக்கும் நமஸ்காரம். குரு வாழ்க, குருவே துணை. கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். ஓம் புட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி நெக்சன் டிவி சேனல் அனைவருக்குமே நமஸ்காரம். நெக்சன் டிவி சேனலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நிறைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகளாக கேட்டுட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரம் போதாமையினால் நம்மளால் பதில் சொல்ல முடியல. இருந்தாலும் நிறைய பேர் அன்பர்கள் உங்களுடைய சந்தேகங்கள், ஏன்னா அந்த ஆடி மாத பலன்கள் மற்றும் ஆங்கில மாதத்தில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதத்துடைய பலாபலனும் நீங்கள் சிறப்பாக பார்த்துட்ருக்கீங்க, வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. நெக்சன் யூடியூப் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதத்துடைய, தமிழ் மாதத்தில் ஆவணி மாதத்துடைய சிறப்பு பலன்கள் என்ன. அது என்னங்க, ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம். ஏன்னா முகூர்த்த மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதங்கள் சிறப்பான மாதத்தில் ஆவணி மாதம் ஒரு அற்புதமான மாதங்க. ஆவணி மாதம் ஏன்னா ஆடி மாதம் இந்த அம்மன் வழிபாடு, கோயில் வழிபாடு, பல விஷயங்களை நம்ம செய்யக்கூடாத விஷயம்லாம் இருக்குது ஆடி மாதத்தில். அதெல்லாம் தவிர்க்கக்கூடிய அமைப்புகள்லேருந்து நம்ம இந்த ஆவணி முகூர்த்த மாதத்தில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பீங்க. அப்படி தமிழ் மாதத்தில் ஆவணி மாதத்துடைய சிறப்புகளில் நமக்கு முகூர்த்த மாதம் அப்படிங்கிறத விட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் உண்டு. அதன் வரிசையில் இப்போ 17ஆம் தேதி ஆரம்பிக்குது ஆவணி மாதம், ஆகஸ்ட் 17 ஆரம்பிக்குது, ஆவணி 1ஆம் நாள் அப்படிங்கிறது. இதில் சிறப்பான இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவணி 3ஆம் தேதி வரக்கூடியது அதாவது திங்கக்கிழமை வருதுங்க, அவிட்டம். ஆவணி அவிட்டம் அப்படிங்கிறது இந்த பூநூல் அணியக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடியதுங்க, சிறப்பான நன்னாளுங்க. இதில் இந்த மாதம் ஒரு வாஸ்து நன்னாள் வருதுங்க, 22/8ஆம் தேதி. அதாவது 22 8வது மாதம் ஆவணி 6ஆம் தேதி வருதுங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வாஸ்து நன்னாள் முகூர்த்த மாதத்தில் வரக்கூடிய அமைப்பு மிக சிறப்பு அப்படிங்கலாம். ஏன்னா ஆடி மாதம் நம்ம ஒரு செயல்பாடும் செஞ்சுருக்க மாட்டோம். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஆடி 18க்கு அப்புறம் செய்யலாம், ஆவணி பிறக்கட்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பிலேயே நம்ம இருந்திருப்போம். ஸோ இது மிக மிக அற்புதமான வாஸ்து நன்னாள், அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்த விஷயம், ஆவணி மாதத்தில் 22/8 அதாவது ஆகஸ்ட் 8 22ஆம் தேதி வரக்கூடிய வியாழக்கிழமை அது பிறக்குதுங்க. குருவாரம்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை பிறக்கக்கூடிய மகா சங்கடகரா சதுர்த்தி ரொம்ப விசேஷமானது. சகல சம்பத்தையும் கொடுக்கக்கூடியது, காரிய தடையை நீக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆவணி மாதம் மிக அற்புதமான மாதத்தில் உங்களுக்கு பிறக்கக்கூடிய அமைப்பு. அது வியாழக்கிழமை பிறக்குது அப்படிங்கிறது நம்ம குருவுடைய அனுகிரகமும் அருளாசியும் அன்று நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஆண்டு நம்ம இந்த விநாயகர் வழிபாடு எடுக்கிறது அது தனி நம்ம பதிவுலேயே தரோம். ஸோ அது பதிவு எடுக்கும் பொழுது நம்ம வழிபாடு எடுக்கும் பொழுது ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆவணி மாதம் இன்னொரு சிறப்பு, நல்ல சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/8/2024 கோகுலாஷ்டமி வருது. அது திங்கக்கிழமை பிறக்குதுங்க. இதுவும் ஒரு சிறப்பான விஷயம். ஏன்னா சிவன் வழிபாடு பிரதோஷம்ங்க, அதே கிருஷ்ணர் வழிபாடு, நாராயணனுடைய வழிபாடு அப்படின்னா அஷ்டமி திதியில் பிறந்திருக்கக்கூடிய கோகுலாஷ்டமி அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான பகவான் அவதரித்த நாள் அப்படிங்கலாம். ஸோ ஆவணி மாதம் கோகுலாஷ்டமி ஒரு அற்புதமான நன்னாளாக நம்ம கொண்டாடுவோம். இது ஒரு சிறப்புங்க. அடுத்த விஷயம், சனி மகா திசை அப்படிங்கிறதுல கேள்விப்பட்டிருக்கீங்க. சனி பகவானுடைய தாக்கம் இருக்கக்கூடியவங்க இந்த சனி பகவானுடைய ஜெயந்தி விழா ஆவணி மாதம் வருதுங்க. இது எத்தனாம் தேதின்னு பார்த்தீங்கன்னா 27/8/2024ங்க. இந்த நாள்லேயும் நமக்கு சிறப்பான வழிபாட்டு முறைகள்லாம் உண்டுங்க. அதாவது கருப்பு எள் வச்சு வஸ்திர தானமெல்லாம் கொடுத்து இதெல்லாம் வழிபாடு எடுக்கணும். அதுக்கு தனி ஒரு வீடியோ நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்ம மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் நம்ம சிறப்பான பதிவாக ஆவணி மாதத்துடைய, தமிழ் மாதத்தினுடைய பலாபலன் என்ன, என்ன பயன்பாடு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதும் பரிகாரத்துடன் சிறப்பாக சொல்கிறோம். வீடியோக்குள்ளே வாங்க. உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நீங்கள்
உன்னதமான பலனை அடையலாம். இனி பார்க்க போது ஆவணி மாதத்துடைய பொது பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். அப்போ பொது பலன்கள்னா கிரக கோச்சாரத்துடைய அமைப்பு. ஒவ்வொரு பாவகத்திலையும் கிரகம் மாதக்கோள்களாகவும் வருடக்கோள்களாகவும் நகருது. அப்போ இந்த நகர்வுகளை வச்சு தான் நம்ம கோச்சார பலன் தமிழ் மாதத்துடைய இந்த ஆவணி மாதத்துடைய பலாபலனை சொல்கிறோம். அப்போ பொதுவான பலன் எவ்வளவு நமக்கு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். மேற்படி நம்ம ஃபுல்லாக எல்லாத்துடைய டீட்டெயிலும் நம்மளுடைய தசா புத்தி, நம்மளுடைய ஜனன ஜாதகத்துடைய அமைப்பு, கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள், என்ன கிரக சேர்க்கையோடு கோச்சார கிரகம் இணையுது, இத்தனை விஷயம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணுங்க. அதனால் இந்த பொது பலனை நீங்கள் பயனடையணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு துல்லியமாக சொல்லியிருக்கோம். மேற்கொண்டு உங்களுடைய ஜாதகத்துடைய அமைப்பை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல என்னுடைய ஃபோன் நம்பர் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலாபலனை தெரிஞ்சு வாழ்க்கையில் எப்படியெல்லாம் முன்னேறலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசி நேயர்களே, தமிழ் மாதம் ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கற்பனை மற்றும் கவிதை, கட்டுரை எல்லா விஷயத்திலையும் ஒரு சிந்தனையோட ஒரு செயல்பாடு இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டம் கட்டி ஒரு அற்புதமான ஒரு குணத்தையும் அன்பான ஒரு குணத்தையும் இருக்கக்கூடியவங்க நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் முகூர்த்த மாதங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பலாபலன் அப்படிங்கிறது கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை கொண்டு தான் செய்கிறோம். அப்போ உங்களுடைய முயற்சிகள் என்னென்ன முயற்சி செஞ்சிட்ருக்கீங்களோ, திருமணத்திற்காக இருக்கட்டும், ஒரு தொழிலுக்காக இருக்கட்டும், அடுத்து ஒரு ப்ரொமோஷனுக்காக இருக்கட்டும், ஏன் விவசாயத்துறையில் இந்த மாதம் போட்டிருக்க முதலீடெல்லாம் எப்படிங்க வரும் வருமானத்தில் அப்படின்னா நல்ல ஒரு மாதமாக இருக்குது. ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய சிம்மத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் அருமையாக உங்களுக்கு பயணிச்சிட்ருக்கார். அதே போல் இப்போ திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இந்த மிதுனத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் ஷேர் மார்க்கெட்டிங்கில் ஒரு அற்புதமான ஏதாவது ஒரு யோகம், ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு வர காத்திருக்குதுங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் ஆகுதா அப்படிங்கிறத உங்களுடைய ஜனன ஜாதகத்தை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். அடுத்த விஷயம் புனர்பூச நட்சத்திரம். இவங்களுக்கும் கல்வி சார்ந்த அமைப்புலையும் தொழில் சார்ந்த அமைப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதத்துடைய பலன் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சுபமான மாற்றத்தை கொடுக்கும். திருமணத்துக்கு முயற்சி செஞ்சிட்ருப்பீங்க அல்லது நிச்சயதார்த்தம் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதம் கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு மிதுன ராசி நேயர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய காலகட்டங்கள் அருமையாக இருக்குது, பயன்படுத்திக்கிங்க. வியாழக்கிழமை பிறந்திருக்கீங்க அல்லது புதன்கிழமை பிறந்திருக்கவங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் ஒரு அமோகமான ஒரு லக்கி ப்ரைஸ் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள் இதை முக்கியமாக கேட்டுக்குங்க. அது வருதா இல்லையான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 4 வாரம் 5 வாரம் பயணிக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்திருக்குது. இதையும் நீங்கள் இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் பயன்பாட்டுக்கு வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுடைய எந்த ஒரு செயல்பாட்டிலையும் எதில் நீங்கள் நிதானமாக இருக்கணும் அப்படின்னா, புதிய முதலீடு நிறைய ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸ்ட்ரா நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு நல்லதுங்க. அதே புதுசாக நான் இனிமேல் தான் தொடங்க போகிறேன் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் ஒத்தி வைங்க. இப்போ காலகட்டங்கள் சரியில்லை. ஏன்னா 12ஆம் இடத்துல உங்களுக்கு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மறைஞ்சிருக்கார். ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம செய்யும் பொழுது சில தனத்துக்கான பிரச்சனையை உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும். அதை மட்டும் கவனத்தில் எடுத்துக்கணும். தாய்க்கு உடம்பு தொந்தரவு கொடுக்கும், கண் பாதிப்பு ஏற்படுத்தும். இதெல்லாம் பெரிய சிக்கலில் இருக்காது. நீங்கள் கவனமாக பார்த்து அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்துங்க. மற்றபடி வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. எதிர்பார்க்காத வரவு உண்டு. அது தனமாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு நிலம் பூமி இந்த மாதிரி விஷயமாக இருக்கலாம். கடன் நிவர்த்தி நடக்கக்கூடிய மாதங்க. எவ்வளோ கடன் வாங்கியிருக்கேங்க, கஷ்டமாக இருக்குது, எப்படியெல்லாம் இதை நாம் அடைக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாங்குகிற கடனுக்கு நம்ம எந்த வருமானம் இருக்குன்னு யோசிக்கணும். அப்போ நமக்கு வருமானத்துக்கு தகுந்தபாடு தான் நம்ம செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கணும், கடன் வாங்கக்கூடிய விஷயமும் இருக்கும். அப்போ நம்ம கடனுக்கான விஷயத்துக்கான வருமானம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அதனால் கடனெல்லாம் அடைச்சி கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதம், இதை பார்த்துக்குங்க. வருமானத்தில் தடை இருக்கக்கூடியவங்களுக்கு ஆவணி மாதம் என்னங்க வழிபாடு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகுலாஷ்டமி வரக்கூடிய அன்றைக்கு நீங்கள் அவுள் பாயாசம் வச்சு நீங்கள் படையல் போட்டு நல்ல ஒரு சாமி வழிபாடு எடுங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலில் போயிட்டு ஏதாவது ஒரு தான தர்மம், அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, எலுமிச்சம்பழம் சாதம் அல்லது புளியோதரை வாங்கி நீங்கள் தானம் தர்மம் உங்கள் கையால் விநியோகம் பண்ணுங்க. சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும்.
உங்களுடைய இந்த ஆவணி மாதத்தை நல்ல ஒரு விஷயமா மிதுன ராசி நேயர்கள் அன்னதானமும் தான தர்மமும் செய்து அமோகமான மாதமாகவும் அதிர்ஷ்டகரமான மாதமாகவும் மாற்றிக்கொள்ள வாழ்த்துக்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.